அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடியாளத்தில் ராஜேஷ்குமார். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து போனால் ஆயில் ரேகை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம மேற்கொண்டு பார்த்துட்ருக்குறோம். இதைப்படி வந்து போனால் இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெருக்கல், இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு. அப்போ இதில் என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியை பார்க்குறோம். ஒரு மனிதனுடைய வளர்ச்சி எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் இப்போ இதை போட்டிருக்கேன். இப்போது இது வந்து சின்ன பருவம், இது குறுகிய பருவம். இப்படியே பருவத்திலேயே நம்ம போயிட்டு கடைசியில் வந்து போனால் இங்கே வரப்போ எத்தனை வயசு அப்படின்னா 15 வயசு முடிஞ்சு 16 வயசு நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த 16 வயசில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? படிப்பு சார்ந்த கேள்வி, அதுக்கப்புறம் வந்து குடும்பம் சார்ந்த கேள்வி, அதுக்கப்புறம் வந்து உறவு சார்ந்த கேள்வி, அதுக்கப்புறம் தாய் தந்தையுடைய நிலைப்பாடுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள். இதெல்லாமே இந்த ஆயுள் ரேகையை வச்சு ஓரெல்லாம் எடுக்கலாமா? எடுக்கலாம். சரிங்களா? அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 45 வயசு. இந்த 45 வயசில் என்ன கேள்வி வரும்? நான் செட்டில் ஆகிட்டேன், செட்டில் ஆகனா ஆக மாட்டேனா, இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், இன்னும் கஷ்டப்படுவோன்னா பட மாட்டேனா, ஆச்சுங்களா? எப்போ எனக்கு அந்த அதிர்ஷ்டம் வரும், எப்படி வரும், யார் மூலிமா வரும் அப்படின்லாம் கேள்விகள் எல்லாமே இந்த 45 வயசில் நமக்கு அந்த கேள்விகளாக வரும். இப்போ இங்கே வரப்போ வந்து வயசு என்ன ஆகும்? 55 வயசு ஆகிடும். இந்த 55 வயசில் நம்ம என்ன கேள்வி கேட்போம்? என் பேரன் பேத்தியோடைய நிலைமைகள் எப்படி இருக்குது, என் பிள்ளை வந்து எப்படி இருப்பான், அதுக்கப்புறம் வந்து நான் அவங்களுக்கு எந்த வகையான உதவிகள் பண்ண முடியும். அதாவது நான் வந்து நல்லா சம்பாதிச்சிட்டேன், நல்லா வந்து வசதியாக இருக்கேன், நல்லா வசதி போல் வாழ்க்கையை நான் அமைஞ்சிட்டேன். என் வாழ்க்கை இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சொத்து பத்துகள் யாருடைய பிரச்சனை இல்லாமல், அதாவது வந்து இப்போ என்னுடைய மூத்த மகன் இருக்கான், 2ஆம் மகன் இருக்கான், 3ஆம் மகன் இருக்கான், 4ஆம் மகன் இருக்கான், இப்படி 5 வகையான மகனுங்க இருந்தாலும் சரி, இல்லை 2 மகனுங்களாக இருந்தாலும் சரி, இல்லை 3 மகனாக இருந்தாலும் சரி, இதே மக்கள் சொல்லக்கூடிய பையன் அக்கறை மகள் யாராக இருந்தாலும் சரி, அப்போ இவங்க எல்லாத்துக்கும் நான் சரிசமமாக சொத்துக்களை நான் பிரித்து கொடுப்பேனா, இல்லை என் சொத்து பத்துக்களை வந்து ஆள்றதுக்கு சரியான ஒரு வாரிசு எப்படி யார் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, யாரை தேர்ந்தெடுக்கிறது, என் பையனை தேர்ந்தெடுக்கிறதா, என் பையனுடைய பையனை தேர்ந்தெடுக்கிறதா, இல்லை என் மகளை தேர்ந்தெடுக்கிறதா, என் மகளுடைய மகனை தேர்ந்தெடுக்கிறதா, எனக்கு அடுத்த வாரிசு என்னுடைய பேர் சொல்லக்கூடிய மாரி ஒரு வாரிசை நான் உருவாக்கணும். ஆச்சுன்னா நான் இல்லைனாலும் எனக்கு பிறகு அந்த பையன்கிட்ட நான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சின்னா அந்த பொறுப்பை வந்து பண்ண அவன் வந்து மேல் நோக்கி கொண்டு போகணும். நான் இப்போ வந்து நான் 16 அடி பாஞ்சிட்டேன். நான் தந்தையாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், இல்லை வந்து யாதவான இருக்கலாம். மொத்தத்தில் ஒன்று தந்தை, இல்லைன்னா தந்தையுடைய அப்பாவாக இருக்கலாம். 55 வயசில் இப்போ தந்தை எடுத்துக்கலாம். தந்தை எடுத்துட்டா தந்தை என்ன பண்ணியிருப்பார்? நல்லா வந்து வசதி வாய்ப்போடு வாழ்ந்துருப்பார். சரியா? அப்போ வந்து அவருக்கு அப்புறம் நான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் என் பையனை நான் ஒப்படைக்கிறேன். அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவர் நல்லபடியாக வச்சுக்குவாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சொத்து அழிச்சிட்டு கடைசியாக ஊதாத்தனமாக போயிடுவாரா? இதே வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய எண்ணத்தை தூண்டுதலாக யார் கொடுக்குறா? ஆயில் சொல்லக்கூடிய தாய் கொடுக்குறா. யோசனை யார் கொடுக்குறா? ஆயில் சொல்லக்கூடிய தாய் யோசனை கொடுக்குறா. சரியா? இப்போ இதில் வந்து ஒரு இந்த வரப்போகும்போது என்ன ஆகுது? இதை ஒரு கிராஸ் ஆகுது. இந்த கிராஸ் வந்தால் என்ன ஆகும்? குழப்பங்கள் அதிகமாக வந்துடும், மனக்குழப்பங்கள் அதிகமாக வந்துடும். அப்போ அந்த மனக்குழப்பங்கள் அதிகம் வரப்போகும்போது எதை பார்க்குறது? இப்போ இதை தெரிஞ்சிட்டோம். இப்போ மனக்குழப்பம் சரியாமல் ஆகாதா? புரியுதுங்களா? இங்கே வந்தால் நான் மனக்குழப்பம் ஆகிட்டேன், நான் ஒரு சிந்தனையே இல்லை, எனக்கு வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன். அப்போ இதெல்லாம் நான் எப்படி வெளியே வர்றது? யார் மூலிமா வருது? அதுங்களா எப்படி நான் வந்து இதிலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு பல வகையான கேள்விகளாக இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ எந்த மேடை பிடிக்கலாம் அப்படின்னா சந்திர மேடை பிடிக்கலாம். இது சந்திரமேடு. சந்திரமேடு என்பது என்ன? மனோகாரகன். ஜாதகத்தை என்ன பண்ணுவோம்? ஜாதகத்தில் சந்திரன் என்பது மனோகாரகன், அதுக்கப்புறம் வந்து ஆசைக்காரகன் சொல்லக்கூடிய அமைப்பு உள்ளது. அப்போ அந்த சந்திரன் என்பது தாய்மை, சந்திரன் என்பது என்று மனம். அப்போ அந்த மனோகாரம் சொல்லக்கூடிய சந்திரமேடு வந்து எப்படி இருக்கணும்? ஜாதகார இப்படிப்பட்ட அமைப்புள்ளவங்களுக்கு இப்படிப்பட்ட சந்திரமேடு உச்சநிலை காணப்பட வேண்டும், அல்லது ஆட்சி நிலை காணப்பட வேண்டும், அல்லது தேவசந்திர குறிகள் சொல்லக்கூடிய கையில் குறியோ அதில் வந்து தாமரை குறியோ இந்தமாரி வந்து 16 குறிகள் ஏதாவது ஒரு குறிகள் இந்த மேட்டில் இருந்தால்
அவருக்கு இது சப்போர்ட் கிடைக்கும். யாரோட சப்போர்ட் கிடைக்கும்? தாய் நிலைமை சப்போர்ட் கிடைக்கும். அப்போ அவருடைய வாழ்க்கையில் தாய்க்கு என்ன செஞ்சார்? மெயின் பாயிண்ட்டு. ஜாதகர் இப்படி அமைப்பு உள்ளவங்க 55 வயசில் அவங்க மனநிலை பாதிக்கப்படுறாங்க, குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்த ஜாதகர் அது தந்தையாக இருக்கலாம் அல்லது தந்தையுடைய அப்பாவாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஒன்று உங்கள் தந்தையாக இருக்கலாம், என்ன தந்தையுடைய அப்பாவாக இருக்கலாம். அந்த அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க? தாய்க்கு எப்படி பண்ணியிருப்பாங்க? நல்லது செஞ்சுருப்பாங்களா, கெட்டது செஞ்சுருப்பாங்களா? கேள்வி என்ன? தந்தையோடைய வழி தந்தை ஆச்சுங்களா? இந்த தந்தை தாயை சொல்லக்கூடிய உங்கள் பாட்டி, உங்களுடைய யார் இந்த ஜாதக கேட்க வராங்களோ அவங்களுடைய பாட்டி, சரிங்களா? அவங்கள இந்த ஜாதகம் எப்படி வச்சுருப்பார்? நல்லபடியாக வச்சுருப்பாரா, வச்சிருக்கலையா அப்படின்ட்டு அவர் சொல்ல வேண்டாம். இங்கே என்ன இருக்கும்? நான் சொல்லக்கூடிய தேவசந்திர குறிகள் இங்கே விழுந்தால், கையில் குறியோ செந்தாமரை குறியோ அல்லது வெஞ்சாமரமோ எதாக இருந்தாலும் அந்த தாயை இவர் நல்லபடியாக பார்த்துருப்பார். அப்போ அந்த தாயோடைய உதவியை நம்ம கேட்கலாமா? கேட்கலாம். சரி, இப்போ தாய் இல்லை, அந்த தாய் இல்லை, எப்படி கேட்கலாம்? மானசீக ரீதியாக ஏன்னா இந்த மனம், இந்த மனம் என்ன ஆகுது? செயலாக்கத்தை பணம் எப்படி கொடுக்கணும்? இதை மூலமாக கொடுக்கணும். 55 வயசில் இங்கே நான் வெட்டுப்பட்டுட்டேன். என்னுடைய முதல் தாய் சொல்லக்கூடிய ஆயுள் ரேகை சொல்லக்கூடிய ரேகை தாய், அந்த தாய்க்கு நான் வெட்டுப்பட்டுட்டேன். 55 வயசு எனக்கு குழப்பமாகி போச்சு. என்னோடய சொத்து பத்தெல்லாம் நான் நல்லா சம்பாதிச்சு நல்லா கோடீஸ்வரனாக இருக்கேன். நான் அது அப்பா, அதாவது கேட்கக்கூடிய நபர் பையனுக்கு கேட்கலாம், மகளுக்கு கேட்கலாம், யாருக்குன்னா கேட்கலாம். இல்லை தன்னுடைய அப்பா நல்ல வசதியோடு இருந்தார், வசதி வாய்ப்பாக இருக்கார், அவருக்கு 55 வயசில் பணம் இப்படி சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஜாதகக்காரர் பணம் கேட்கலாம். எங்கள் அப்பா என்னைய வாசம் எடுத்துக்குவாரா, அவர் சொத்து பத்திரம் என் கையில் கொடுத்துருவாரா, எந்த ஒரு சண்டை சஞ்சரம் இருக்காமல் போயிடுமா அப்படின்னு யார் கேட்பா? அந்த தந்தைக்கோசம் மகன் கேட்பான். இல்லை அந்த தந்தையே கேட்பார், இல்லைன்னா தாத்தாவே கேட்பார். நான் எனக்கு அப்புறம் என் மகளை பையனுடைய வாரிசு எடுப்பேனா, இல்லை பையனுடைய பையனை வாரிசு எடுப்பேனா, இல்லை என் பையனை நான் வாரிசு எடுப்பேனா, இல்லை என் மகளை வாரிசு எடுப்பேனா அப்படின்னு எத்தனை கேள்விகளுக்கும் யார் பதில் சொல்லணும்? அவருடைய தாய் யார் கேட்குறாங்களோ அவங்களுடைய தாயோ இல்லை பாட்டியோ கேட்கணும். ஆச்சுங்களாப்பா? பாட்டின்னு வச்சுக்கலேன், பெருமாள் 55 வயசு, இவருக்கு ஜாதகருக்கு 55 வயசு வரப்போ என்ன ஆகும்? இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. சில பேர் இருக்கலாம், சில பேர் இருக்க மாட்டாங்க. அப்போ இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? மானசீக ரீதியாக தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட உத்தரவு கேட்க முடியும். அப்போ அந்த மானசீக ரீதியாக உத்தரவு கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அடிப்படை கிளாஸ் வந்தால் தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்க அனைத்து பேருக்குமே பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய நிகழ்ச்சிக்கு கீழே என்னுடைய செல் நம்பர் இருக்கும். அந்த செல் நம்பரில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் அதுதான். அந்த வாட்ஸ்அப்பில் ஐயா உங்கள் நிகழ்ச்சி நான் பார்த்தேன், நீங்கள் இந்த ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்கீங்க, அந்த கருத்தை நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் உங்கள்கிட்ட நான் கிளாஸை சேரணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு விட்டிங்கன்னா உங்கள் பேர், உங்கள் ஊர் ஆச்சுங்களா, இந்த அனுபவம் இருக்கா, அனுபவம் இல்லையா அப்படின்னு எல்லாமே நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா நான் உங்கள் குரூப்பில் சேர்த்து விட்டுருவோம். அந்த குரூப்பு மூலியமாக வரக்கூடிய லிங்கில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட கிளாஸுகள் உங்களுக்கு அது வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து பயனடையலாம். நன்றி, வணக்கம்.